வணக்கம். நீங்க டிஆர்பி தேர்வு எழுதிட்டு முடிவுகளுக்காக காத்திருக்கிறீங்களா? அப்போ இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஆன்சர் கீயை எப்படி செக் பண்றது, அதுல ஏதாவது தவறு இருந்தா நம்மளோட எதிர்ப்பை எப்படி சரியா பதிவு பண்றதுன்னு படிப்படியா பார்க்கலாம். வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாருங்க இந்த தேர்வோட பிரம்மாண்டத்தை. கிட்டத்தட்ட 2,20,000க்கும் மேற்பட்டவங்க இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. நீங்களும் இந்த பெரிய போட்டியில ஒருத்தர். அதனால இப்போ வந்திருக்கிற இந்த அறிவிப்பு உங்களுடைய தேர்வு முடிவை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒண்ணு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி, சமீபத்துல நடந்த தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைய ஹாட் நியூஸ். இதை நல்லா கவனிங்க. உத்தேச விடை குறிப்பும் நம்மளோட மறுப்புகளை பதிவு செய்யறதுக்கான ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் இப்போ லைவ்ல இருக்கு. உங்க பதில்களை சரிபார்க்கவும் தப்பா இருக்கிற பதில்களுக்கு சவால் செய்யவும் இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே அதிகாரப்பூர்வ வாய்ப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது டிஆர்பிக்கு நம்மளோட மாற்றுக் கருத்துக்களை அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்குன ஒரு ஆன்லைன் தளம். இந்த URL மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நீங்க அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தெளிவா பார்க்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு மறுப்பும் கணக்குல எடுத்துக்கப்படணும்னா இந்த வழிமுறைகளை சரியா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல இந்த தேதியை உங்க கேலண்டர்ல ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 26 சாயங்காலம் 5:30 மணி. இதுதான் ஃபைனல் டெட்லைன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட டைம் கிடையாது. நீங்க 5:31க்கு சப்மிட் பண்ணா கூட சிஸ்டம் ஏத்துக்காது. சோ கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே சுலபந்தான். முதல்ல அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்க்கு போங்க. உங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கேள்வியில மாற்றுக்கருத்து இருக்கோ அதை தெளிவா சொல்லி அதுக்கான ஆதாரத்தையும் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ நாம பார்க்க போறதுதான் இதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உங்களுடைய மறுப்பு ஏத்துக்கப்படணும்னா நீங்க கொடுக்கிற ஆதாரம் சரியா இருக்கணும். அதுக்கு சில கடுமையான விதிகள் இருக்கு. அத பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விதி. டிஆர்பி எதை ஆதாரமா ஏத்துப்பாங்க, எதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்களிலிருந்து மட்டும்தான் நீங்க ஆதாரம் காட்டணும். மத்தபடி நீங்க கோச்சிங் சென்டர் நோட்ஸோ இல்ல வேற ஏதாவது கைட்ஸையோ ஆதாரமா வச்சா அது உடனே ரிஜெக்ட் ஆயிடும். இத மனசுல வச்சுக்கோங்க. இந்த விதிகளை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியான ப்ரூஃப் இல்லாம நீங்க ஒரு மறுப்பை பதிவு செஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். எல்லாமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா தான் செய்யணும். தபால்லையோ இமெயிலையோ இல்ல நேர்ல போய் கொடுத்தா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சரி, நீங்க உங்க மறுப்பை எல்லாம் வெற்றிகரமா பதிவு செஞ்சிட்டீங்கன்னு வெச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இறுதி முடிவு எப்படி எடுக்கப்படும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, நீங்க அனுப்புன எல்லா மறுப்புகளையும் ஒரு பாட நிபுணர் குழு ஆய்வு செய்வாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியானது. இது டிஆர்பியோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. அதனால இந்த செயல்முறைக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லா தகவல்களும் கிடைச்சிருச்சு. சரியான ஆதாரத்தோட சரியான நேரத்துக்குள்ள உங்க மறுப்பை பதிவு செய்யுங்க. இது உங்களுடைய உரிமை, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. தாமதிக்காம இப்பவே செயல்படுங்க.